ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போறோங்க. அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருந்து ஒரு அதிரடியான ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். ஸோ இந்த அரசாணை மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு அரசாணையா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது லே அவுட் அப்ரூவல் வாங்குறதா இருக்கட்டும், ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சதுரடிக்கு இவ்வளோதான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போ ஒரு சதுரடிக்கு இந்த வில்லேஜ் கேட்டகரிக்கு இவ்வளோதான் வந்து நீங்கள் அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு அரசாணை தான் இது. இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் rationalization of the building plan approval fees into a single head fee for various categories of development, fixation of charges, orders issued. Fixation of charges அப்படின்னா ஒவ்வொரு வில்லேஜ் கேட்டகரி வைஸா சார்ஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியிட்ட தேதி அரசாணை 5/12/2024 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த அக்டோபர் 2, 2023 இருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அது வந்து பில்டிங் பிளான் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், லேட் அப்ரூவலுக்கான அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆஃப்லைன் மூலமாக எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ண தேவையில்லை. எங்கேயும் அலையாமையே ஆன்லைன் மூலமாகவே அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா இந்த 2வது கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஜிஓ நம்பர் 119 வெளியிட்ட நாள் 16/7/2024. ஸோ இந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மாடல் கீழே வரக்கூடிய பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கான ரேட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கான சார்ஜஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வில்லேஜை மொத்தம் 4 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பெரிய அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத் இன் சிஎம்டிஏ லிமிட். சிஎம்டிஏன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இந்த சென்னை மெட்ரோபாலிட்டன் சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள வரக்கூடிய பெரிய அர்பன் வில்லேஜ் மொத்தம் 78 வில்லேஜ் இருக்குது. அங்கெல்லாம் பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒரு சதுரடிக்கு 27 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது கேட்டகரி பி, பெரிய அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்தின் அதர் ஏரியாஸ், மற்ற ஏரியாக்கள், அதாவது சிஎம்டிஏ தவிர்த்து மற்ற ஏரியாக்கள் இருக்கக்கூடிய பெரிய அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்து மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 612 இருக்குது. அங்கெல்லாம் ஒரு சதுரடிக்கு 25 ரூபா பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு வாங்குறாங்க. அதே மாதிரி கேட்டகரி சி பார்த்தீங்கன்னா அதர் வில்லேஜ் பஞ்சாயத்தின் சிஎம்டிஏ லிமிட். சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற வில்லேஜ் பஞ்சாயத்து, பெரிய அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்து தவிர்த்து மற்ற வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து எவ்வளோ இருக்குன்னு 44 இருக்குது. அங்கெல்லாம் ஒரு சதுரடிக்கு 22 ரூபா. இதை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பஞ்சாயத்துக்கும் கேட்டகரி டி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடிக்கு 15 ரூபா வாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் 11,791 பஞ்சாயத்துகள் வந்து இருக்குது. அதாவது சிஎம்டிஏ பஞ்சாயத்து லிமிட் தவிர மீதி வில்லேஜ் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 11,791 பஞ்சாயத்து இருக்கு. அங்கெல்லாம் ஒரு சதுரடிக்கு 15 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அரசாணையில் வெளியிடப்பட்டது அப்படின்னா ஜிஓ நம்பர் 119. அடுத்ததா இந்த 3வது ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஜிஓ நம்பர் 133 18/7/2024. ஸோ இந்த அரசாணையில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2,500 சதுரடிக்கு உள்ள பரப்பளவுல நீங்க 3,500 சதுரடி வரைக்கும் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணியே நீங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிக்கலாம். அதற்கான அரசாணை தான் வந்து இந்த ஜிஓ நம்பர் 133. அதுக்கப்புறம் 4வதா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் தரப்புல இருந்து ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறாங்க அக்டோபர் 14, 2024 அன்னைக்கு. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பேஸ்டு பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதாவது 2,500 சதுரடிக்கு உள்ள இருக்கணும் அந்த நிலமானது, அந்த பிளாட் ஆனது 2,500 சதுரடிக்கு உள்ள இருக்கணும். நீங்க கட்ட போற அந்த பில்டிங்குடைய ஸ்கொயர் ஃபீட் வந்து 3,500 சதுரடிக்குள்ள இருந்தது அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை இப்போ அமல்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது யார் வந்து இந்த பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கும் லே அவுட் அப்ரூவலுக்கும் சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பில்டிங் பிளான் அப்ரூவல் ஃபீஸ். ஸோ இப்போ ரிவைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெசிடென்சியல் பில்டிங், இப்போ வீடு கட்டுறீங்க, அந்த வீடு நீங்க கட்ட போற அந்த வீடானது 2,500 சதுரடிக்கு மேல இருக்கக்கூடிய நிலப்பரப்புல 3,500 சதுரடிக்கும் மேல இருக்கக்கூடிய பில்டிங் ஏரியா நீங்க கட்டுறீங்க அப்படின்னா தான் இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க வந்து நினைக்கலாம், நான் வந்து 1,500 சதுரடியில ஒரு பிளாட் வாங்கியிருக்கிறேன், அதில் நான் வந்து 3,000 சதுரடியில நான் ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னா
ஓகே, உங்களுக்கு வந்து அந்த பில்டிங் பிளான் அப்ரூவல் ஃபீஸ் வந்து கிடையாது. அதான் வந்து இதுக்கு மீனிங். ஸோ எபோவ் 2500 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஏரியா ஆர் எபோவ் 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா, பில்டப் ஏரியா. ஸோ அதுக்கு கேட்டகரி ஏல வரவங்களுக்கு 27 ரூபா, கேட்டகரி பி 25 ரூபா, கேட்டகரி சி 22 ரூபா, கேட்டகரி டி 15 ரூபா. அப்போ செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறத மீனிங். அதே கமர்ஷியல் பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் பில்டிங்ஸுக்கு என்ன சார்ஜஸோ அதுல இருந்து ஒரு 20% அடிஷனலா வந்து வசூலிக்கிறாங்க. 27 ரூபான்னா 32 ரூபா, 15 ரூபானா 18 ரூபா, அந்த மாதிரி வந்து ஃபீஸ் வசூலிக்கிறாங்க. கேட்டகரி ஏபிசிடி கொடுத்துட்டாங்க. இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டல், காலேஜ், ஸ்கூலு, இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததா வந்து பாருங்க, லே அவுட் அப்ரூவல் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ரெசிடென்சியல் லே அவுட் அப்படின்னா இப்போ லே அவுட் அப்ரூவல் பண்றதுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பாருங்க. கேட்டகரி ஏ கேட்டகரியில் வரக்கூடிய வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு 4 ரூபாலேருந்து 5 ரூபா, கேட்டகரி பிக்கு வந்து 3 ரூபாலேருந்து 4 ரூபா, கேட்டகரி சி 2 ரூபாலேருந்து 3 ரூபா, கேட்டகரி டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாலேருந்து 2 ரூபா வசூலிக்கிறாங்க ஒரு சதுரடிக்கு. ரெசிடென்சியல் லேஅவுட், வீடு கட்டுறதுக்கான லேஅவுட் பிளான் அப்ரூவலுக்கு வந்து இந்த அமௌண்ட் வசூலிக்கிறாங்க. அப்போ நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2000 சதுரடி வந்து லேஅவுட் அப்ரூவல் வாங்க போறீங்க. 2000 சதுரடியில ஒரு வீடு கட்ட போறீங்க, அதுக்கு லேஅவுட் அப்ரூவல் வாங்க போறீங்க அப்படின்னா 2000 சதுரடிக்கு அதிகபட்சம் 2 ரூபா அப்படின்னு வச்சுட்டோம்னா எவ்வளவு வருது? ஸோ 2000 × 2 4000 ரூபாய் வந்து வருது. 1 ரூபான்னு வச்சுக்கிட்டா 2000 ரூபாய் வருது. அப்போ அதிகபட்சம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் லேஅவுட்டுக்கு ஒரு பிளாட்டுக்கு அப்ரூவலுக்கான ஃபீஸ் வந்து 1000 ரூபாய். லேஅவுட் அப்ரூவல் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய். அப்போ 2000 ரூபாய் வந்துச்சுன்னா 1000 ரூபாய் வந்து நீங்க கட்டி ஆகும். இதுவே வந்து நீங்க கட்ட போற வீட்டுக்கான லேஅவுட் ஃபீஸ் 600 ரூபாய் தான் வருது அப்படின்னா நீங்க மினிமம் 1000 ரூபாய் வந்து கட்டி ஆகணும் அப்படிங்கிறத மீன். ஸோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் லேஅவுட்டுக்கு 10,000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ரிவைஸ் பண்ணி அனுப்பப்பட்ட ஒரு அரசாணை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, இதுக்கப்புறம் நீங்க செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. 2500 சதுரடிக்கு மேல உங்க பிளாட் இருந்தா மட்டும்தான் கட்டணம் இருக்கு. அதுவும் வந்து அந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க வாங்கவும் கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இந்த அரசாணைக்கான பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல், டெலகிராம் சேனல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அரசாணை இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.